ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, வெல்கம் டு அவர் சேனல். எல்லாருமே நல்லா இருக்கிறீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு சீஸ் பால்லாம் சேர்க்கணும். வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பில் பாத்திரத்தை வச்சு அதில் தண்ணி ஊற்றி உருளைக்கிழங்க போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ தண்ணி நல்லா சுத்திச்சு, உருளைக்கிழங்கு எடுத்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி மூடி போட்டு வச்சிங்கன்னா உருளைக்கிழங்கு சீக்கிரமாகவே வெந்துடும். உருளைக்கிழங்கு வேகத்துக்குள்ளேயே சீஸ் பாலுக்கு தேவையான பொருட்கள்லாம் ரெடி பண்ணிக்கலாம். வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு கழுவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். என் கையில் நாங்கள் மேலே ஃப்ரெண்ட்ஸ் கஷ்டப்பட்டு முடிக்கிறேன், ஆனால் எப்படியோ உரிச்சிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு இந்த மாதிரி வெங்காயத்தை கட் பண்ணி குத்துக்கிறீங்களா? குத்துருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். வெங்காயத்தை இப்போ கட் பண்ணியாச்சு, எடுத்து பாத்திரத்தில் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் எடுத்து கழுவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ கொத்தமல்லி எடுத்து கழுவிட்டு நறுக்கி போட்டுக்கலாம். பூண்டு எடுத்து தோல் உரிச்சிட்டு துருவி போட்டுக்கலாம். நாங்கள் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் எங்கள் கையில் துருவுறேன்னு நினைக்காதீங்க, இந்த பக்கம் எனக்கு வாத்தமாகவே இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. இப்போ உருளைக்கிழங்கு எடுத்து ஒவ்வொன்றா ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். எல்லா உருளைக்கிழங்கையும் உரிச்சு எடுத்துக்கலாம். சூடோடு உரிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லா உருளைக்கிழங்கையும் மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லா உருளைக்கிழங்குமே நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ ஆல்ரெடி நம்ம செஞ்சு வச்சுட்ட பொருட்கள்லாம் இதில் கொட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சீஸ் பால் தேவையான மசாலாஸ்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் உப்பு போட்டு கலந்துக்கலாம். ரெடி பண்ண மசாலாவை மூடி போட்டு வச்சுக்கலாம். நம்ம வீட்டில் பெட் க்ரம்ஸ் இல்லைனால நான் ரஸ்க்லேயே ஈஸியாக பெட் க்ரம்ஸ் செய்கிறேன். இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுப்பில் கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அது ஒரு பக்கம் காயட்டும். ஒரு முட்டையை எடுத்து ஒடிச்சு ஊற்றி உப்பு போட்டு கலந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு காரம் வேணும்னா மிளகாத்தூள் இல்லைன்னா மிளகுத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த உருளைக்கிழங்கு மசாலாவை எடுத்து உரித்திட்டு அதில் வெட்டினா என்னன்னு பார்க்குறீங்களா? ஆனால் பள்ளத்தை வெட்டி அதுக்குள்ளே சீஸ் வச்சுட்டு மேலே மூடிக்கலாம். அதை முட்டையில் போட்டு டிப் பண்ணி எடுத்துக்கலாம். அது இப்போ ரெஸ்டாரண்ட்ஸில் போட்டுக்கலாம். நல்லா பெருத்திக்கலாம். உருளைக்கிழங்கு கூட சீஸ் வச்சு உருட்டியாச்சு. முட்டையை டிப் பண்ணி ரஸ்லயும் போட்டாச்சு. இப்போ எண்ணெயில போட்டு வறுத்துடலாம். நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு சீஸ் பால் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். சீஸ் பால் பிரிக்கும் போதே பாருங்கன்னா செம்மையாக இருக்குது. அங்கே சீஸ்லாம் பாருங்கன்னா எப்படி உருகி இருக்கு. நான் சூடு எடுத்து வாயில் போட்டுங்கண்ணே, நீங்கள் பொறுமையாக சாப்பிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பொட்டேட்டோ சீஸ் பால் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.